சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. மாமா, கபிலன் 2 பேரும் சாப்பிட வாங்க. எனக்கு வேண்டாம்மா. எனக்கும் வேண்டாம். இங்க பாருங்க, உங்க மனநிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த பிரச்சனையில இருந்து நீங்க 2 பேருமே சீக்கிரமா வெளியே வரணும். நமக்கு தெரியாம நடந்திருந்தாலும் நடந்தது என்னமோ நல்ல காரியம்தான். அமுதாவுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இருந்திருக்கு. அதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்ல, இதை நான் ஏத்துக்க மாட்டேன். என் அமுதாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா அவ விருப்பப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டா. உங்க தம்பி தான் அவளை மிரட்டி இருப்பா. என்ன பண்றதுன்னு தெரியாம அவனை கல்யாணம் பண்ணிட்டா. கபிலன், மணிகண்டே என்னோட தம்பி தான். அவன் ஒரு முன் யோசனை எதுவும் இல்லாதவன் தான். எல்லாரையும் தூக்கி எறிஞ்சு பேசுவான். ஆனா அவன் அமுதாவை மிரட்டிலாம் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டான். அப்படி பார்க்காதீங்க கபிலன். நான் மணிகண்டனுக்கு சப்போர்ட்டாலாம் பேசல. அமுதா மேல இருக்கிற நம்பிக்கையில தான் பேசுறேன். மணிகண்ட மாதிரி ஒருத்த மிரட்டினா அடிப்பணிஞ்சு விரயம் பண்ற அளவுக்கு அமுதா ஒண்ணு கோழை கிடையாது. அவ புத்திசாலி. இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிருப்பா.